வேலூர் மாவட்டத்தில் வேலூர், அணைக்கட்டு, காட்பாடி, கேவிக்குப்பம், குடியாத்தம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. மாவட்டத்தில் மொத்தமாக 5,55,780 ஆண் வாக்காளர்களும், 5,91,800 பெண் வாக்காளர்களும், 165 மூன்றாம் பாலினத்தவர் உள்பட 11,48,840 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த தேர்தலில் 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்கள் சுமார் 25,000 பேர் இடம்பெற்றுள்ளனர். 676 வாக்குச்சாவடி மையங்கள் அமைந்துள்ள இடங்களில் 1427 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடி மையங்களில் பதற்றமான வாக்குச்சாவடி மையங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் காட்பாடி மற்றும் வேலூர் சட்டமன்ற தொகுதிகளில் தலா 15 வேட்பாளர்களும், அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் 13 வேட்பாளர்களும், கேவிக்குப்பம் மற்றும் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிகளில் தலா 11 வேட்பாளர்களும் என மொத்தமாக 65 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மாவட்டத்தில் வேளாண்மை, நெசவு தொழில், தேங்காய் நார் உற்பத்தி, தீப்பெட்டி தயாரிப்பு தொழில்கள் முக்கிய இடத்தில் உள்ளன. இந்த தேர்தலில் வேலூர், காட்பாடி, அணைக்கட்டு ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவும், திமுகவும் நேரடியாக களம் காண்கின்றனர். குடியாத்தம் தொகுதியில் தேமுதிகவும், அதிமுகவும் நேரடியாகவும், கேவிக்குப்பம் தொகுதியில் திமுகவும், புரட்சி பாரத கட்சியும் போட்டியிடுகின்றனர். வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள காட்பாடி, வேலூர், அணைக்கட்டு, கேவிக்குப்பம் மற்றும் குடியாத்தம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவானது 678 அமைவிடங்களில் உள்ள 1427 வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெற உள்ளது. இந்த வாக்குச்சாவடி மையங்களில் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ள வழிகாட்டுதலின்படி அனைத்து விதமான அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் பணிபுரிய உள்ள அலுவலர்கள் மற்றும் வாக்களிக்க உள்ள வாக்காளர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் எளிதில் வாக்குச்சாவடியை அணுக சாய்தள வசதி போன்ற அடிப்படை வசதிகள் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் அலுவலர்களின் மூலம் ஏற்கனவே ஆய்வு செய்யப்பட்டு குறைபாடு உள்ள பகுதிகளில் அனைத்து குறைபாடுகளும் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு தினத்தன்று வாக்காளர்கள் மற்றும் இதர அலுவலர்கள் தங்களுடைய கைபேசிகளை பாதுகாப்பாக வைப்பதற்காக 678 வாக்குச்சாவடி அமைவிடங்களிலும் கைபேசி வைப்பு வசதி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்களிக்க வரும் வாக்காளர்களுக்கு உதவி புரிய ஏதுவாக வாக்காளர்கள் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 4 அல்லது அதற்கு மேல் வாக்குச்சாவடிகள் அமைந்துள்ள 81 வாக்குச்சாவடி அமைவிடங்களில் குழந்தைகள் பராமரிப்பு மையமும் அமைக்கப்பட்டுள்ளது. 678 அமைவிடங்களிலும் மருத்துவ உதவிகள் மேற்கொள்வதற்காக செவிலியர்கள், முதலுதவிக்கு தேவையான மருந்துகள் வைக்கப்பட உள்ளன. அதேபோன்று பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ள இடங்களில் ஆம்புலன்ஸ் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் வரும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கு உதவி புரிய ஏதுவாக 678 அமைவிடங்களிலும் சக்கர நாற்காலிகளும் அவர்களுக்கு உதவி புரிய ஒரு தன்னார்வலரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாற்றுத்திறனாளி வாக்குச்சாவடி மையம் என 5 மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடி மையமும், ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாதிரி வாக்குச்சாவடி மையம் என 5 மாதிரி வாக்குச்சாவடி மையங்களும், ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மகளிர் வாக்குச்சாவடி மையம் என 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 25 மகளிர் வாக்குச்சாவடி மையங்களும், மாவட்டத்தில் ஒரு இடத்தில் இளைஞர் வாக்குச்சாவடி மையம் என்ற வகையில் வேலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு இளைஞர் வாக்குச்சாவடி மையமும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்பொழுது கோடையின் தாக்கம் அதிகமாக உள்ள காரணத்தினால் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர்களுக்கு நிழல் தரும் வகையில் பந்தல்கள் அமைக்கவும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 1427 வாக்குச்சாவடி மையங்களிலும் தேர்தல் வாக்குப்பதிவு தினத்தன்று வாக்காளர்கள் எளிதாகவும் சுதந்திரமாகவும் வாக்களிக்க ஏதுவாக மாவட்ட தேர்தல் அலுவலகத்தின் சார்பில் அனைத்து விதமான முன் ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள் வாக்குப்பதிவு தினமான 23ஆம் தேதி அன்று தங்களது வாக்குச்சாவடிகளுக்கு சென்று 100% வாக்களித்து தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டுமென இந்திய தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது.